Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம பொருட்டோல புள்ள எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இதுதான்டா அந்த மான்ஸ்டர்ங்கற மாதிரி நம்ம பொருட்டோ மிரண்டு போய் நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் இவன் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கொனோமார் சென்சை கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு சொல்ல விட்டாதாண்டா அதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி ஜூகோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கரெக்டா ஜூகோ பறந்து நம்ம பொருட்டோ அடிக்க வர கொனோமார் அந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ காப்பாத்திடுவான். அண்ட் கொனோமாரை வந்து நம்ம மிட்சுகி காப்பாத்திடுவான். கண்டிப்பா ஊருக்குள்ள மட்டும் கொண்டு போய் கூடாது, சோ இவனை இங்கே ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி தான் கொனோமார் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீம் 7 வந்து மாசா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு சமயத்துல கொனோஹமாரு வந்துட்டு ஜூகோ லாக் அடிச்சிருவான். கிட்டத்தட்ட கொனோஹமாரு சக்கரா உறிஞ்ச ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த டைம்ல பார்த்து நம்ம கொனோஹமாரு ரசையங்க எடுத்து ஒரு போர்டு போடுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த அடியில ஜூகோக்கு வந்துட்டு அவன் கொஞ்சம் தெளிஞ்சிருவான், அதாவது கர்ஸ் மார்க்ல இருந்து கொஞ்சம் தெளிஞ்சிருவான். இருந்தாலும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி அவன் வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அண்ட் ஒரு சமயத்துல ஜூகோ வந்து கீழே வந்து மயங்கி விழுந்துருவான். ஆனா அந்த டைம்ல பார்த்து எல்லாருமே வந்து அவன் பாடி எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அவன் உடம்பு எல்லாமே வந்து அந்த பறவைகளுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் ஜூகோக்கு நடக்குது அப்படிங்கறத அந்த மிஸ்டர் டொசாகா சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது அந்த பறவைகள் ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் சடனா பார்த்தா ஜூகோ கண்ண முழிக்கிறான். அண்ட் எந்திரிச்சு எதுவுமே பேச மாட்டான். இவங்களும் கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க, எதுவுமே பேச மாட்டான். சடனா பார்த்தா பொருட்டோ வந்துட்டு ஒரு பறவை அட்டாக் பண்ண வரும். அவனும் குணாயை தூக்கி வீசுவான். பட் குணாயெல்லாம் தூக்கி வீசுவானா அப்படின்னு சொல்லி ஜூகோ வந்து தடுத்து எப்படியும் அந்த பறவையை பிடிச்சு அதுட்டு இருந்த கர்ஸ் மார்க்கை இவன் வந்து வாங்கிக்குவான். ஆனா அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பொருட்டோ வந்து ஒரு பறவை கொண்டிருப்பான். அந்த பறவை கொன்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு குணாயை வந்துட்டு இந்த இடத்துல பொருட்டோ கிட்டே தூக்கி போட்டு போவான் ஜூகோ. ஆனா அதே சமயத்துல நம்ம கொனோமாருக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருச்சு போல இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம சக்கரவாளத்தி உறிஞ்சி இருப்பான் நம்ம ஜூகோ. சோ அதனால ரொம்ப டயர்டா இருப்பான். அவன் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொனோமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஆக்சுவலா டீம் 15 வந்து திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு போயிட்டு இந்த மேட்டரை வந்து ஒக்காகி கிட்ட சொல்லுங்க. ஆனா அதே சமயத்துல டீம் 7 இங்க இருந்து ஜூகோவை கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பான். சோ அந்த வேலையை பாக்குறதுக்காக பொருட்டோ டீம் வந்து கிளம்பி ஜூகோவை வந்து நோட்ட விடுறதுக்காக போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஜூகோ ஒரு பறவை அசால்ட்டா கண்ட்ரோல் எடுத்து அதுகிட்ட இருந்த கர்ஸ் மார்க்கை இவன் வாங்கிக்கிறான். ஆனா அதே இடத்துல ஜூகோ மயங்கி விழுந்துறான். என்னன்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லாவே வந்து கர்ஸ் மார்க் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பொருட்டோ மன்னிப்பு கேட்பான். ஆக்சுவலா உங்களை வந்து நான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோம், பட் நீங்க நல்லதான் செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க ஜூகோ எதுவுமே சொல்லாம அவன் குகைக்குள்ள போயிருவான். அண்ட் இவனுங்களுமே ஃபாலோ பண்ணி போறானுங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஜூகோ ஒரு தனி அறைக்குள்ள போய்க்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் மான்ஸ்டர் மாதிரி மாறி வெளியே வர ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் அது தனி அறை அப்படிங்கறதுனால வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து ஏன்டா இங்க வந்தீங்க, என்ன ஏது பின்தொடர்ந்து வந்தீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப மிட்சுகி சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்டுக்கு மாறுறப்போ ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மெடிசனை வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி சொல்ல ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி தொலைங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூகோ அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஜூகோ கிளம்பி ஒவ்வொரு பறவையா பிடிச்சு ஒவ்வொரு பறவையா வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இது வந்து அட்டாக் பண்ற பறவையா, இதுகிட்ட கர்ஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நீங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ஆட்கள் கேட்க அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் வாயை தொடர்ந்து பேசுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளையும் நான் செக் பண்றப்ப அதோட கண்களை தான் செக் பண்ணுவேன். ஏன்னா அது கண்கள் சிவப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுகிட்ட கர்ஸ் மார்க் இருக்கு, இல்லனா அதை நான் ஃப்ரீயா விட்டுருவேங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜூகோ சொல்லிட்டு இருக்க. அப்ப நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோங்கிற மாதிரி மிட்சுகி சொல்லுவான். ஆனா இப்ப அந்த டொசாகா சொல்றது என்னன்னா, இந்த பறவைகள் இப்படி எல்லாம் மாறதுக்கு காரணம் ஒன்னு இருக்கும், அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். சோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாலே பாதி விஷயம் நம்ம சக்சஸ் ஆன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜூகோ அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா வந்து சில பேர் வந்து இந்த நதியோரம் பக்கத்துல வந்துகிட்டு இருப்பானுங்க. யார் என்னன்னு கேட்டா அவங்க லேண்ட் ஆஃப் ரிவர்ல வந்து வந்திருக்கானுங்களாம். ஆக்சுவலா வந்துகிட்டு இவங்க என்ன காரணத்துக்கு, அதாவது நம்ம ஆட்கள் எதுக்கு என்ன காரணத்துக்கு வந்திருக்கானுங்களோ அதே காரணத்துக்கு தான் அந்த லேண்ட் ஆஃப் ரிவர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கானுங்களாம். பட் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும் நம்ம ஆட்களுக்கு, பட் இருந்தாலும் விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் ஜூகோ கூட அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. போற வழியில ஜூகோக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட கர்ஸ் மார்க் வந்து அவனுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே வந்து தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து குகைக்கு நோக்கி போயிட்டு இருப்பான். அண்ட் போற வழியிலே அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறேன். உடனே அந்த மெடிசன் எடுத்து கொடுத்தலான்னு போவான். திடீர்னு பார்த்தா மெடிசன் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ தான் எப்படியே ஹெல்ப் பண்ணி இந்த மெடிசனை குத்தி எப்படியோ பாதி ஹீல் பண்ணி விட்டுற. அதுக்கப்புறம் அவன் குகைக்குள்ள போயிடுவான். அண்ட் மறுபடியும் நார்மலானக்கு அப்புறம் ஜூகோ வந்து இனிமேல் என் கூட வராதீங்க, உங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பொருட்டோ இந்த மாதிரி பறவைகளை காப்பாத்துறது
உங்களோட வேலை மட்டும் இல்ல, எங்களோட வேலையும் தான். எங்களுக்கும் பறவை மேல கொஞ்சம் பாசம்லாம் இருக்குது. சோ நீங்க ரேம்பேஜ் ஆகுறப்ப நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறேன், நீங்க பறவைகள் எல்லாம் காப்பாத்துங்கிற மாதிரி பொருட்டோ ஐடியா கொடுக்க, சரி ஏதோ ஒண்ணு பண்ணு ஆனா பவர்ஃபுல்லா பண்ணுங்கிற மாதிரி அந்த மெடிசன் எடுத்து நம்ம பொருட்டோ கிட்ட கொடுக்குறோம். ஆனா அதே சமயத்துல டீம் 15 வந்து வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருப்பானுங்க. போற வழியில 2 ஷினோபிஸ் வந்து இவங்க அட்டாக் பண்ணுவானுங்க. யாரா நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்பயே சடனா பார்த்தா அந்த 2 பேருமே வந்து கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் பண்றானுங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் தான் இந்த பறவைகளுக்கும் கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் பண்ணி விட்டதுன்னு. கட் பண்ணிட்டு நம்ம டொசாகாவை காட்டுறானுங்க. நின்னுட்டு பொருட்டோ டீம் கூட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருப்பான். சடனா பார்த்தா அந்த லேண்ட் ஆஃப் ரிவர்ல இருந்து வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருப்பான்ல, அவன் வந்து ஜூகோட போட்டோவை கையில வச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம பொருட்டோ டீம் வந்துகிட்டு போய் பறவைகள் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரானுங்க. அண்ட் ஒவ்வொரு பறவையா நம்பால் ஜூகோ வந்து சரி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல அவன் வந்து ராம்பேஜா மாறக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால அவன் ஒவ்வொரு தடவை, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவன் வந்து மெடிசனை வந்து ஏத்திக்கிறான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து ஒரு வாத்து ஒண்ணு தனியா வருதுங்க. அது தண்ணிலே வருது. அது இது வரைக்கும் வந்த வாத்து எல்லாமே வந்து வானத்துல பறந்துகிட்டே தான் வந்துச்சு. பட் இது மட்டும் தண்ணியில வருது. அண்ட் பொருட்டோக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வாத்தால கண்டிப்பா பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு டொசாகா கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஒவ்வொரு வாத்து ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு வாத்துக்கும் டிஃபரெண்டான ஜீன் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பொருட்டோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். ஜீன்லாம் அப்படி இப்படின்னு ஒண்ணுலாம் கிடையாது, அந்த வாத்து நினைச்சா அது வாத்துனால கண்டிப்பா பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ட் ஜூகோவும் கிளியரா சொல்லிடுவான், இந்த மாதிரி என்கிட்ட இருக்க இந்த கர்ஸ் மார்க்குங்கிறது காலம் முழுக்க என்கிட்ட தான் இருக்கும், அதுவும் ஒரு ஜீன் மாதிரி தான், என்னால நினைச்சாலும் அதை வந்து அழிக்க முடியாது. சோ அதே மாதிரி தான் அந்த பறவையும், அந்த பறவை அதாவது அந்த வாத்தும் கண்டிப்பா பறக்க முடியாது, தண்ணிக்குள்ளதான் இருக்குங்கிற மாதிரி தெளிவான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு போயிருவான். ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய பறவைகளை வந்து இவங்க கியூர் பண்ணிட்டே இருக்கானுங்க. அடுத்த நாள் நைட்டு திடீர்னு பார்த்தா பறவைகள் கத்துற சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லி பொருட்டோ அண்ட் சாரதா வெளியே வந்து பார்த்தா எந்த பறவையும் இங்க பிடிச்சிருக்க பறவை எதுவுமே வந்து கூண்டுக்குள்ள இல்ல. ஆனா அப்பதான் டொசாகா சொல்லுவாரு, எல்லா பறவைகளும் பறந்து போயிருச்சு, அதை பிடிக்கிறதுக்காக ஜூகோ பின்னாடியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் இவனுங்களும் பின்னாடியே போவானுங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஜூகோ வந்து ஆல்ரெடி கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா பறவைகளை சரி பண்ணனால இப்போ அவனுக்கு வந்து அந்த கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜூகோ சொல்லுவான், கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொல்லுவான். பட் நம்ம பொருட்டோ வந்து சாரதாவை உடனடியா போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அண்ட் சாரதாவும் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போய் பாக்குறா. பார்த்தா ஒரு இன்ஜெக்ஷனுக்கான எவனோ ஒருத்தன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்கான். ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சது சாரதா சம வேகத்துல வந்து பொருட்டோ கிட்ட சொல்றான். அண்ட் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஜூகோ வந்து ஆல்ரெடி மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான். ஜூகோ அந்த இடத்துல இருக்க மாட்டான். எங்கன்னு பார்த்தா அவன் வந்து ஊருக்குள்ள போயிருப்பான். அங்க போய் எல்லா வீட்டையும் போட்டு தள்ளிக்கிட்டு என்னென்னமோ அட்டுலியம் பண்ணிட்டு இருப்பான். சடனா பார்த்தா லேண்ட் ஆஃப் ரிவர்க்கானுங்க வந்துகிட்டு இவனை வந்து அப்படியே ஊசியெல்லாம் குத்தி மயங்க வச்சிருவானுங்க. அந்த டைம்னு பார்த்து சீஃப் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இப்ப நீங்க வந்து இவனை வந்து எப்படி புடிச்சிட்டீங்க, அப்புறம் அவனோட மூஞ்சியை பார்த்தோம், இந்த பையன் தானா, இந்த பையனை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, அதே சமயத்தில் லீஃப் வில்லேஜ் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இனிமேல் எல்லா பொறுப்பையும் லேண்ட் ஆஃப் ரிவரே பாத்துக்கிட்டோங்கிற மாதிரி இந்த சீஃப் சொல்லிடுவாரு. அதையும் தாண்டி நம்ம ஜூகோ வந்து லேண்ட் ஆஃப் ரிவர் கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப பொருட்டோ வந்துகிட்டு ஆக்சுவலா ஜூகோ நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காரு, எல்லா பறவையிலும் அவர் அந்த கர்ஸ் மார்க்கை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஜூகோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி ஒரு ராம்பேஜா மாறினா அவருக்கு நாங்க ஊசி எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப, எந்த ஊசி, உங்கள்ட்ட எத்தனை ஊசி இருக்குங்கிற மாதிரி இந்த லேண்ட் ஆஃப் ரிவர் காரங்க கேட்பான். அதுக்கு நம்ம சாரதா வந்து தலையை தொங்க போட்டுருவா. உடனே நம்ம பொருட்டோ வந்து ஊருக்குள்ள, அதாவது லீஃப் வில்லேஜுக்கு எங்க ஆட்கள் நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்க வந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க, நீங்க இதை தலையறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த 2 பேர், அதாவது நாமிடா அண்ட் வசாபி 2 பேத்தையுமே அந்த இடத்துல வந்து கர்ஸ் மார்க்கோட தூக்கிட்டு வந்து வச்சிருப்பானுங்க. அண்ட் சுமிரே எங்கடான்னு பார்த்தா சுமிரே வந்து எப்படியோ நூவே அனிமல் வந்து காப்பாத்திருச்சு. சோ செம்மையான ஒரு சண்டையை தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த சண்டை போட்ட 2 எனிமீஸ் இருப்பானுங்கல்ல, அவனுங்களுமே இப்ப இந்த லேண்ட் ஆஃப் ரிவர், அதாவது கும்பலுக்குள்ள தான் இருக்கானுங்க. அண்ட் ஒரு சமயத்துல வந்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து 2 பேத்தையும், அதாவது நாமிடா அண்ட் வசாபி 2 பேத்தையுமே வந்து அந்த எனிமீஸ் போட்டு இருப்பானுங்க, கிட்டத்தட்ட அந்த கர்ஸ் மார்க்கை கொடுத்துட்டு இருப்பானுங்க. பட் சுமிரே எப்படியோ வந்து அந்த நூவே அனிமல் சமன் பண்ணி எப்படியோ நூவே அனிமல் வந்துகிட்டு சுமிரேவை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேஃபா உட்கார வச்சிருச்சு. ஆனா அதே சமயத்துல லேண்ட் ஆஃப் ரிவர் காரனுங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு கூடார மாதிரி அமைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேலைகள் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அந்த டைம் பொருட்டோ வந்து நாங்க கண்டிப்பா இங்க தான் இருப்போம், நாங்க இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த தாத்தா ஒழுங்கா கிளம்பிருக்கடா, ஊர பக்கமாக போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே டொசாகா, பிரச்சனை இல்ல, நீங்க ஒழுங்கா போங்க ஊருக்கு, இவங்க ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க, நான் இங்க இருந்து எல்லா வேலைகளையும் கரெக்டா நான் முடிச்சிருவேன் மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் பொருட்டோ ரொம்ப சோகமா இருப்பான். ஆக்சுவலா இவன் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பான். பட் எல்லாமே வந்து இப்படி தலையெல்லாம் முடிஞ்சனால ரொம்ப சோகமா இருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.